பெண் குழந்தைகள் பிறந்தா தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே வரும் போல. ஸோ நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஒரு பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்க, கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பலாம் நினைப்பேன், என்னடா எல்லாருமே குழந்தைகள் தானே, அது ஏன் இத மட்டும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. பட் என்னுடைய லைஃப்ல ரியலா நடக்கும்போது தான் அது, ஓ! இதனால தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ தம்பி பிறந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இந்த மணி மேனேஜ்மெண்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நம்ம பட்ட மாதிரி எதுவுமே அவங்களும் பற்றக்கூடாது பின்னாடி. அவங்களுக்குன்னு ஒரு சேஃபான ஒரு லைஃப் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய விஷயங்கள் அவனுக்கு மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ஸோ அவனுக்காக ஒரு பிபிஎஃப் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் நெனச்சிருக்கேன். பட் அவனுக்கு இப்ப 5 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்ன வரைக்கும் அவனுக்குன்னு சொல்லி தனி அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணல. பட் தூரிகா பொறந்து 1 இயர் தான் ஆயிருச்சு. 1 இயர் ஆகுறதுக்குள்ளேயே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவளுக்கு எப்படியாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிறணும் அப்படின்னு ரொம்ப நாளா நெனச்சிருந்தேன். ஸோ ஃபைனலி அவளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல எஸ்எஸ்ஒய்ல வந்துட்டு அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி, இப்போ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுடைய செல்ல மகளுக்கு இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி வைங்க. ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.